ரெண்டு தலையை பார்க்குறதா டெவால் பிரவிஸோடைய அதிரடி ஆட்டத்தை பார்க்குறதான்னு சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் ஆடி கடைசியில் சொதப்பி பல்ப் வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் இனிய மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற எஸ்ஆர்ஹெச் அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணியில் டெவால் பிரவிஸ், சாம் கரனெல்லாம் அணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. தீபக் ஹூடாவும் அணிக்குள்ளே வந்தாங்க. எம்எஸ் தோனி அவருடைய 400வது T20 மேட்சை இந்த மேட்ச்சில் விளையாண்டார். ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணியில் ஷேக் ரதீஸ், ஆயுஷ் மடவல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினாங்க. ரெண்டு இளம் சிங்கங்கள் களமிறங்கினாங்க. அதிரடி விளையாண்டு சம்பவம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஷேக் ரஷீத் சம்மி போட்ட முதல் ஓவர் முதல் பால்லையே அபிஷேக் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறினார். ஸோ மூன்றாவது நாளில் சாம் கரன் வந்தார். அவர் 10 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்ஷர் பட்டேல் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக ஜடேஜா உள்ளே வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாட ஆயுஷ் மதவல் அதிரடியாக விளாண்டாங்க. அவர் 19 பாலுக்கு 30 ரன் 6 பவுண்டரி அடிச்சிருப்பார். அவர் கம்மிங்ஸ் போட்ட பாலில் இசன் கிஷன்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக ஜடேஜா 17 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது கமடு மெண்டிஸ் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற சிவம் தூவே டெவால் பிரவிஸோடைய ஆட்டம் அதிரடியாக இருந்துச்சு. இதில் டெவால் பிரவிஸ் கமடு மெண்டிஸ் போட்ட ஒரு ஓவரில் 3 சிக்ஸ் பறக்க விட்டுருப்பாரு. அதில் பந்தை பார்க்காம சைட்டில் ஒரு 6 அடிச்சிருப்பார். அதை விட பேக்கில் போய் ஒரு 6 அடிச்சிருப்பார். ஸோ 4 சிக்ஸ் அடுத்தடுத்து வெறும் 9 பாலுக்கு 4 சிக்ஸ் அடித்து சம்பவம் பண்ணியிருப்பார். டெவால் பிரவிஸ் லீஸ்டில் இருக்கும்போது சிஎஸ்கே 200 ரன்களுக்கு மேலே அடிப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் 25 பாலுக்கு 42 ரன் டெவால் பிரவிஸ் இருக்கும்போது ஹர்ஷர் பட்டேல் போட்ட பாலில் கமடு மெண்டிஸ் ஒரு வேறு லெவல் கேட்ச் எடுத்து கேமையே மாற்றிருப்பார். ஏன்னா பிரவிஸ் இருக்கும்போது 6 பவுண்டரியுமா வந்திருக்கும். அதுக்கப்புறம் சிஎஸ்கே 150 தாண்டதே பெரிய பாடாயிருச்சு. அந்தளவுக்கு டோனி உள்ளே வந்து 2வது பாலே பவுண்டரி அடித்தாலும் டோனி 10 பாலுக்கு 6 ரன் 1 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ஹர்ஷர் பட்டேல் போட்ட பால் அபிஷேக் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு அதிர்ச்சி கொடுத்துட்டு வெளியேறினார். தலையை பார்க்க வந்திருக்காரு. ஆனால் தலை 6 ரனில் அவுட் ஆகிட்டார். ஸோ அடுத்ததான் இம்பாக்ட் பிளேயராக கம்போஸ் 2 ரனில் வெளியேற 102 ரனில் வெளியேற கடைசியாக தீபக் கூட 22 ரன் அடித்து 150 ரன் சிஎஸ்கே அடிக்க காரணமாக அமைஞ்சிருப்பார். சிஎஸ்கே 19.5 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 154 ரன்கள் மட்டுமே இந்த மேட்ச்சில் அடிச்சிருப்பாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் இந்த மேட்ச்சில் கம்மிங்ஸ் 4 ஓவர் வீசி 21 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், உனட்கட் 2 விக்கெட்டும், ஹர்ஷர் பட்டேல் 4 ஓவர் வீசி 28 ரன்களை வாரி கொடுத்து 4 விக்கெட் எடுத்து கேம் செஞ்சராக மாறியிருப்பார். ஏன்னா ஹர்ஷர் பட்டேல், கம்மிங்ஸ், உனட்கட் முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட் எடுத்து 200 ரன் அடிக்க வேண்டிய சிஎஸ்கேவை கட்டுப்படுத்தியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் டெவால் பிரவிஸ் குட்டி ஏபிடியாக அதிரடியாக விளாண்டுருப்பாங்க. ஆயுஷ் மடவலும் அதிரடியாக விளாண்டுருப்பாங்க. தலை எம்எஸ் தோனியையும் சிஎஸ்கே ஆட்டத்தை பார்க்க சினிமா தலை ஏகே அவர்கள் வந்து மேட்சை பார்த்துருப்பாங்க. டெவால் பிரவிஸோடைய அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்களா? அப்படியே கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.